உலக வரலாற்றின் ஒரு மகத்தான விடுதலைக்கான நீதிக்கான குரலாய் இயேசுவினுடைய குரல் எழுந்தது. அந்த குரல் தான் இன்று சனாதன சக்திகளால் அந்நிய குரல் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ மதத்தை பார்த்து, இஸ்லாமை பார்த்து இதையெல்லாம் அந்நிய மதம் என்று சொல்கிறவரிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கேட்க விரும்புவது ஒரே ஒரு கேள்விதான். கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து உருவான மதமும் கடவுள் படைத்த மதம் தானே. அதை எப்படி அந்நிய மதம் என்று சொல்ல முடியும்? அப்படியானால் உங்கள் கடவுள் உலகத்தை படைக்கவில்லை என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படித்தானே? உங்களுடைய கடவுள் வெறும் இந்தியாவுக்கு மட்டுமான கடவுளா? அவர் அமெரிக்காவை அவர் படைக்கவில்லையா? அவர் பிரிட்டனை அவர் படைக்கவில்லையா? ஆஸ்திரேலியாவை படைக்கவில்லையா? கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து எழுகிற ஒரு வாழ்க்கை நெறியும் கடவுளுக்கான வாழ்க்கை நெறியாகத்தான் இருக்க முடியும். ஆகவே கடவுளின் பெயரால், தேசியத்தின் பெயரால் இவர்கள் மீண்டும் மீண்டும் முன்னிறுத்த விரும்புவது பார்ப்பனியத்தின் தலைமையிலான சாதிய கட்டமைப்பை தான் இவர்கள் முன்னிறுத்த விரும்புகிறார்கள். அதைத்தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்திற்குள்ளே எந்த கடவுளும் இல்லை. சாதியின் மீதான நம்பிக்கைகள் கொண்ட ஒரு கருத்தியலை தான் இவர்கள் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். ஒரு கடவுள் என்று எந்த கடவுளும் இல்லை, ஒரு கொள்கை என்று எந்த கொள்கையும் இல்லை. சாதிதான் இவர்களின் கொள்கையாக இருக்கிறது. சாதிக்கு எதிராக எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ, சமத்துவத்திற்கான போராட்டம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் தேசியத்திற்கு எதிரான போராட்டமாக இவர்கள் திசை திருப்புகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. உருவங்களை வைத்துக் கொண்டு உள்ளே இருக்கிற கதைகளை தங்களுக்கான கதையாக மாற்றி நம்முடைய தொன்மை வரலாற்றை இவர்கள் திருடி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அந்த கல்யாண கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிற முருகன் இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய தலைவன் தான். சிதம்பரத்திலே நடனமாடி கொண்டிருக்கிற தில்லை கூத்தன் இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் தலைவன் தான். உருவத்தை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். உருவத்திற்கு பின்னால் இருக்கிற கதைகளை சிதைத்தும் திரித்தும் தங்களுக்கான கதையாக வைத்து நம்முடைய பண்பாட்டு மூலங்களை இவர்கள் திருடி இருக்கிறார்கள். இந்த பண்பாட்டு மூலங்களை திருடி இருக்கிற சனாதன கூட்டத்திற்கு எதிராக கிளர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். தமிழக வரலாற்றில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வருவோம். சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய முடியாது. இன்று இரண்டு தலைவர்களின் குரல் தமிழ்நாட்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று வட இந்தியாவிலே இருந்து, தில்லியிலே இருந்து வருகை இருந்திருக்கிற அமித்ஷா 2026 எங்களுக்கான ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு குரல் 2026 விடுதலை சிறுத்தைகளின் ஆண்டு என்று ஒலிக்கிற எழுச்சி தமிழரின் குரல். இந்த இரண்டு சக்திகளுக்கும் இடையிலான போராட்டம் என்பது இரண்டு கருத்தியலுக்கும் இடையிலான போராட்டம். ஒரு கருத்தியல் மனு தர்மத்தின் அடிப்படையிலே சாதிய சனாதன பார்ப்பனியத்தின் கருத்தியலாக இருக்கிறது. இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற குரலாக இருக்கிறது. இந்த பண்பாட்டு யுத்தம் தொடரும். மதமாற்றத்தை தடை செய்கிறோம் என்கிற பெயரில் இந்தியாவின் மதம் இந்து மதம் தான். அந்நிய மதத்திற்கு இங்கே என்ன வேலை என்கிற மதவெறி உணர்வோடு மதவாத பாசிச தேசியத்தை கட்டமைக்கிற சனாதன சக்திகள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கடந்த 2025 ஆண்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாளை குறிவைத்து இந்தியா முழுவதிலும் அசாமில் தொடங்கி ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா வரை ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த வன்முறை வெறியாட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதிலே ஒரிசாவிலே ஒரு பெரிய மால் ஒன்றிலே புகுந்து நடத்திய அந்த வன்முறை வெறியாட்டம் ஒரு சர்வதேச செய்தியாக மாறி இருக்கிறது. இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களை கண்டித்து ஒரு வலுவான குரல் ஏதும் எழும்பவில்லை. எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை தோழர்கள் சொன்னதை போல வரலாற்றில் சில நேரங்களில் மௌனம் உறைந்து போன தருணம் வரும். திருப்பரங்குன்றத்திலே நீதிபதியே கேட்டார், இஸ்லாமியர்கள் ஒன்றும் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லையே என்று சொன்னார். உண்மையின் குரல், நீதியின் குரல், ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் வெளிப்பட முடியாத ஒரு மௌனம் உருவாகிற அந்த சூழ்நிலையில்
அந்த மௌனத்தை உடைய செய்து நீதிக்கான குரலை வெளியே கொண்டு வருகிறவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும். இந்த அடிப்படையிலே தான் இந்தியாவின் எந்த பகுதியிலே எத்தகைய வன்முறை நிகழ்ந்தாலும் வெறும் வாக்கு அரசியலோடு அதை இணைத்து பார்க்காமல் அநீதிக்கு எதிரான குரலாய், நீதியின் குரலாய், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சாசனத்தின் ஆன்மா வெளிப்படுத்துகிற குரலாய் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனது அருமை உறவுகளே, ஒரு செய்தியை இளைய தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. 2008 விழுப்புரத்தில் தலித் கிறிஸ்துவர் அரசியல் எழுச்சி மாநாடு என்கிற ஒரு மகத்தான வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்தோம். அந்த தருணத்தில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடு வேண்டும், கிறிஸ்துவர்களுக்கு 3.5, இஸ்லாமியர்களுக்கு 3.5 என்கிற அளவில் இந்த இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் அந்த மாநாட்டிலே எழுச்சி தமிழரால் முன்வைக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு இத்தகைய இடஒதுக்கீடு வேண்டும் என்று பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் போராடி இருந்தாலும் கூட கிறிஸ்துவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் ஒரு முனகலாக இருந்ததே தவிர ஒரு வலுவான அரசியல் குரலாக எடாத அந்த தருணத்தில் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தான் கிறிஸ்துவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடு வேண்டும், மத சிறுபான்மையோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார். அந்த மேடையிலே கலந்து கொண்ட அன்றைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள், இந்த குரலை நீங்கள் எழுப்புவீர்கள் என்பதை ஏற்கனவே உங்கள் தீர்மானத்தை பார்த்து நான் அறிந்து கொண்டேன். இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் கலைஞரிடத்திலே பேசியிருக்கிறேன். இந்த மேடைக்கு போய் நிச்சயமாக தலைவர் திருமாவுடைய குரல் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற உத்தரவாதத்தை பதிவு செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே இந்த மேடையில் என்று சொல்லுகிறேன், அடுத்து வருகிற ஆண்டிலே இந்த இடஒதுக்கீடு இரு சமூகத்திற்கும் வந்து சேரும் என்று அன்றைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வாக்குறுதி தந்தார்கள். தமிழகத்திலே முதல் முறையாக கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 3.5 என்கிற இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிற ஒரு வரலாற்று சூழல் உருவானது. விடுதலை சிறுத்தைகள் மரியாதைக்குரிய தோழர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்களே, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கான குரல் அல்ல. எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கான நீதியின் குரலாக விடுதலை சிறுத்தைகளின் குரல் எழுந்தது, வென்றது. இஸ்லாமியர்கள் இந்த 3.5 விழுக்காட்டை தக்க வைத்துக் கொண்டார்கள். அது போதாது, உரிய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் 5 விழுக்காடாக உயர்த்தி தர வேண்டும் என இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்கள் தென்பகுதியிலே இருக்கிற ஆயர் பெருமக்கள் ஒன்று சேர்ந்து தென் மாவட்டங்களிலே கிறிஸ்துவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்திலே இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு பாதிப்பை தருகிறது என்று சொல்லி தமிழ்நாட்டு முதல்வரை சந்தித்து, அன்றைய முதல்வரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விட்டார்கள். திருப்பி கொடுத்து விட்டதை இப்பொழுது மீண்டும் கேட்கிறார்கள் என்பது புதிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே சாத்தியப்படுத்திய குரல் எழுச்சி தமிழன் திருமாவுடைய குரல் என்பதை இந்த மேடையில் நின்று நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது கிறிஸ்துவர்களிடத்திலே போய் சேராத செய்தி. எனக்கு பின்னாலே இருக்கிற ஆயர் பெருமக்களுக்கு கூட இது அவ்வளவு தெளிவாக போய் சேராத செய்தி. என்றாலும் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தை கூட நடத்தி நாங்கள் இதை கிளைம் செய்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவைக்கு நான் போகிற போது தலைவர் அறிவுறுத்தி சொன்னார், தொடர்ச்சியாக இங்கே இருக்கிற தலித் கிறிஸ்துவர்கள், பட்டியல் சமூகங்களை சார்ந்த கிறிஸ்துவர்கள், பட்டியல் சமூகத்திலே பிறந்திருக்கிறோம், சேரியிலே வாழ்கிறோம், ஒடுக்குமுறைக்கும் சாதி அடக்குமுறைக்கும் ஆளாகிறோம். ஆனால் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஆகவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவினால் இடஒதுக்கீடு கிடையாது என்று சொல்வது மதத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடை தருகிற ஒரு தவறான அணுகுமுறை. அதை எதிர்த்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. சட்டமன்றத்தில் நீங்கள் பேச வேண்டும். இது ஒருவேளை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம்.
ஆனால் சட்டப்பேரவையில முழு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கிற அறிவுரையை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் வழங்கினார். இதை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் 4 சிறுத்தைகளாக அந்த இடத்திலே இருக்கிறவர்கள் சக சிறுத்தைகள் வழங்கிய வாய்ப்பின் அடிப்படையில் அந்த குரலை 2 முறை சட்டமன்றத்திலே முன்வைத்தோம். முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றிலே சட்டப்பேரவையிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறித்துவம் தழுவினால் அவர்களையும் எஸ்சி பட்டியலிலே இணைத்திட வேண்டும் என்கிற சட்டமன்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அது ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இப்படிப்பட்ட தீர்மானத்தை இயற்றி அனுப்பி இருக்கிற 4 மாநிலங்கள், முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அருமை நண்பர்களே, ஸ்டேன் சாமி பீமா குரேகன் வழக்கு நீங்கள் அறிந்த வழக்கு தான். காலம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகி காயங்களோடும் இரத்தங்களோடும் வலியோடும் அவலங்களோடும் அவமானங்களோடும் நின்று கொண்டிருக்கிற போது அதை சாதாரணமாக கடந்து போனவர்கள் ஒரே ஒரு முறை வெற்றியின் கொண்டாட்டத்தை நாம் முன்னெடுத்த போது, நம்முடைய பெருமிதத்தை பேசிய போது, நம்முடைய வீரத்தை பேசிய போது, நம்முடைய காயத்தை பேசிய போது அதை கடந்து போனவர்கள் நம்முடைய வீரத்தை பேசிய போது அதை விடக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். மராத்திய படைகள் 1818 2000க்கும் மேற்பட்ட மராத்திய படைகளை, பல்லாயிரக்கணக்கான மராத்திய படைகளை வெறும் 2000க்கும் குறைவான சிறிய அளவிலான கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் முறியடித்தன என்கிற வரலாறு. இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் படையில சரிபாதியாக இருந்தவர்கள் மகர்கள். ஆகவே மகர்களின் வீரம் தெரிந்த போராட்டம் தான் சாதிய மதவாத அழுக்குகளின் தொகுப்பாக இருந்த பேஷ்வா ஆட்சியை முற்றுப்புள்ளி வைத்து துரத்தி அடித்தது என்கிற ஒரு வீரஞ்செறிந்த வரலாற்றை நினைவு கூற தகுந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பீமா நதியின் கரையில எழுப்பப்பட்ட அந்த நினைவிடத்திற்கு சென்று அதை பாராட்டினார், விழாவாக கொண்டாடினார். அந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள் புதிதாக அந்த விழா ஒரு பெரிய விழாவாக, தேசிய திருவிழாவாக இந்தியா முழுவதிலும் இருக்கிற தலித்துகளின் வீரம் தெரிந்த வரலாற்றை சொல்லக்கூடிய விழாவாக எழுகிற போது அந்த விழாவிலே திரண்ட அவ்வளவு பேரையும் அடித்து நொறுக்கி அந்த விழாவிற்கு அடிப்படையாக இருந்த அறிவுசார் செயல்பாட்டாளர்களை கொடுமையான சிறையிலே கொண்டு போய் தள்ளி அருமை தோழர் வன்னியரசு அவர்கள் இங்கே முழங்கினாரே உபா சட்டம் என்று அந்த விழாவிலே கலந்து கொண்ட அறிவு செயல்பாட்டாளர்களை எல்லாம் உபா சட்டத்திலே சிறைப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டிலே இருந்து ஸ்டேன் சுவாமி என்கிற ஒரு அருட்பணியாளர் 84 வயது நிறைந்திருக்கிறார். கைகளை எடுத்து தன்னளவிலே ஒரு தேநீர் கோப்பையோ தண்ணீரையோ எடுத்து பருக முடியாத அளவிற்கு கை நடுங்கக்கூடிய நிலையிலே இருந்த அந்த அருட்பணியாளரை சிறையிலே அடைத்தார்கள். அவர் சிறையிலேயே செத்து போனார். அவரது உடல் இங்கே அஸ்தியாக கொரோனா சமயம் என்கிற அடிப்படையில் அது அஸ்தியாக மாற்றப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தபோது, இங்கே இருக்கக்கூடிய லயோலா கல்லூரிக்கு வந்தபோது அரசியல் தலைவர்கள் அங்கே நுழைய பயந்தார்கள். ஏனென்றால் ஸ்டேன் சாமியின் மீது புனையப்பட்ட வழக்கு பிரதமர் நரேந்திர மோடியை கொல்ல சதி செய்தார் என்கிற வழக்கு. அந்த நிலையிலே எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய குரல் தான் வலிமையான குரலாக இருந்தது. அந்த குரல் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரிலே சென்று ஸ்டேன் சாமியின் அந்த அஸ்திக்கு அகவணக்கம் செலுத்தக்கூடிய நிலையை உருவாக்கியது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற சிறுபான்மை மக்களின் பாதுகாக்கும் குரலாக எழுச்சி தமிழர் திருமாவனுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, எல்லோரும் வருகிற இந்த ஆண்டு 26 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழா. நாங்கள் நினைப்பதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் தினமாக, புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனம் அரங்கேறிய நாளாக இருக்கக்கூடிய அந்த குடியரசு நாள், அந்த குடியரசு நாளின் மைய விழாவாக, மைய கருவாக, மைய ஸ்பிரிட்டாக, மைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய சமத்துவம், பன்மைத்தன்மை, இந்த பன்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம், இஸ்லாமியர்களுக்கான போராட்டம் என்பதை விட, கிறிஸ்துவர்களுக்கான போராட்டம் என்பதை விட, மத சிறுபான்மையோருக்கான போராட்டம் என்பதை விட, அரசமைப்பு சாசனத்தின் ஆன்மாவாக இருக்கிற பன்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டும்.
என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தின் ஒரு முறைத்தான், ஒரு பங்குதான் இன்று சைதை மண்ணிலே அரங்கேறி கொண்டிருக்கிற போராட்டம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே செய்தி, கிறித்துவத்தினுடைய எழுச்சி, கிறித்துவம் என்பது இந்த மண்ணிலே ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளான ஒரு சமூகத்தை மீட்பதற்காக, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எழுந்த ஒரு மகத்தான தலைவனுடைய வரலாறாகத்தான் கிறித்துவத்தினுடைய வரலாறு இருந்தது. கடந்த காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்த பல்வேறு விதமான தவறான நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து இந்த மண்ணிலே ஒரு நீதிக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அடிமைப்பட்டு கிடந்த எகிப்து அரசர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த யூத அடிமைகளை விடுவிப்பதற்கான ஒரு பெருங்குரலாய், உலக வரலாற்றின் ஒரு மகத்தான விடுதலைக்கான நீதிக்கான குரலாய் இயேசுவினுடைய குரல் எழுந்தது. அந்த குரல் தான் இன்று இந்த மண்ணிலே சனாதன சக்திகளால் அந்நிய குரல் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ மதத்தை பார்த்து, இஸ்லாமை பார்த்து இதையெல்லாம் அந்நிய மதம் என்று சொல்கிறவரிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கேட்க விரும்புவது ஒரே ஒரு கேள்விதான். கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து உருவான மதமும் கடவுள் படைத்த மதம் தானே, அதை எப்படி அந்நிய மதம் என்று சொல்ல முடியும்? அப்படியானால் உங்கள் கடவுள் உலகத்தை படைக்கவில்லை என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படித்தானே? உங்களுடைய கடவுள் வெறும் இந்தியாவுக்கு மட்டுமான கடவுளா? அவர் அமெரிக்காவை அவர் படைக்கவில்லையா? அவர் பிரிட்டனை அவர் படைக்கவில்லையா? ஆஸ்திரேலியாவை படைக்கவில்லையா? கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து எழுகிற ஒரு வாழ்க்கை நெறியும் கடவுளுக்கான வாழ்க்கை நெறியாகத்தான் இருக்க முடியும். ஆகவே கடவுளின் பெயரால், தேசியத்தின் பெயரால் இவர்கள் மீண்டும் மீண்டும் முன்னிறுத்த விரும்புவது பார்ப்பனியத்தின் தலைமையிலான சாதிய கட்டமைப்பைத்தான் இவர்கள் முன்னிறுத்த விரும்புகிறார்கள். அதைத்தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்திற்குள்ளே எந்த கடவுளும் இல்லை. சாதியின் மீதான நம்பிக்கைகள் கொண்ட ஒரு கருத்தியலைத்தான் இவர்கள் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். ஒரு கடவுள் என்று எந்த கடவுளும் இல்லை, ஒரு கொள்கை என்று எந்த கொள்கையும் இல்லை. சாதிதான் இவர்களின் கொள்கையாக இருக்கிறது. சாதிக்கு எதிராக எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ, சமத்துவத்திற்கான போராட்டம் எங்கெல்லாம் நடக்கிறதோ, அதையெல்லாம் தேசியத்திற்கு எதிரான போராட்டமாக இவர்கள் திசை திருப்புகிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. உருவங்களை வைத்துக் கொண்டு உள்ளே இருக்கிற கதைகளை தங்களுக்கான கதையாக மாற்றி நம்முடைய தொன்மை வரலாற்றை இவர்கள் திருடி இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அந்த கல்யாண கோலத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிற முருகன் இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய தலைவன் தான். சிதம்பரத்திலே நடனமாடிக் கொண்டிருக்கிற தில்லை கூத்தன் இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் தலைவன் தான். உருவத்தை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். உருவத்திற்கு பின்னால் இருக்கிற கதைகளை சிதைத்தும் திரித்தும் தங்களுக்கான கதையாக வைத்து நம்முடைய பண்பாட்டு மூலங்களை இவர்கள் திருடி இருக்கிறார்கள். இந்த பண்பாட்டு மூலங்களை திருடி இருக்கிற சனாதன கூட்டத்திற்கு எதிராக கிளர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். தமிழக வரலாற்றில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வருவோம். சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைய முடியாது. இன்று 2 தலைவர்களின் குரல் தமிழ்நாட்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, வட இந்தியாவிலே இருந்து, தில்லியிலே இருந்து வருகை தந்திருக்கிற அமித்ஷா 2026 எங்களுக்கான ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு குரல் 2026 விடுதலை சிறுத்தைகளின் ஆண்டு என்று ஒலிக்கிற எழுச்சி தமிழரின் குரல். இந்த 2 சக்திகளுக்கும் இடையிலான போராட்டம் என்பது 2 கருத்தியலுக்கும் இடையிலான போராட்டம். ஒரு கருத்தியல் மனு தர்மத்தின் அடிப்படையிலே சாதிய சனாதன பார்ப்பனியத்தின் கருத்தியலாக இருக்கிறது. இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற குரலாக இருக்கிறது. இந்த பண்பாட்டு யுத்தம் தொடரும். அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் வெல்வோம் என வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.